இங்க ஒரு பொண்ணு அவசர அவசரமா வேலைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இவ வெயிட் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல கிரீன் சிக்னல் போடுறாங்க. சோ போலான்னு சொல்லிட்டு இவ போகும்போது அப்ப அங்க வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஏமா எனக்கு கொஞ்சம் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவ வந்துட்டு சாரிங்க எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போகும்போது அப்ப அந்த பிளைண்ட் மேன் வந்துட்டு ஏமா இப்படி சொன்னா எப்படிமா ஒரு சின்ன ஹெல்ப் தானே எனக்கு கண்ணு தெரிஞ்சா நானே போயிட மாட்டேனா உன்ட ஹெல்ப் கேட்பேன் அப்படின்னு மாதிரி எல்லாம் அவர் பேசிட்டு இருக்க. அவள்தான் திரும்ப ரெட் சிக்னலே போடுறாங்க. இதை பார்த்தவ போச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னுறா. அப்ப அங்க வந்து இன்னொரு பொண்ணு வாங்களே நான் உங்களை ரோட் கிராஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றா. சோ அதுக்கப்புறம் திரும்ப கிரீன் சிக்னல் போடுறாங்க. இந்த பொண்ணு போலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப இந்த பிளைண்ட் மேன் என்ன பண்றாருன்னா வேணுனே கையில இருக்க ஸ்டிக் அந்த பொண்ணோட கால் மேல அடிச்சிடறாரு. யோ எது எப்ப அடிச்சு அப்படின்னு போது சாரிமா கண்ணு தெரியாம அடிச்சிட்டேன் நீ ரோட்டை பார்த்து போமா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. எது அடிச்சது மட்டும் இல்லாம ரோட்டை பார்த்து போகணும் வேற சொல்றியா இரா வர அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா கோவத்துல நேரா அவர்கிட்ட போயிட்டு கையில இருக்க காஃபியா ஒரு சட்டையில ஊத்திட்டு இப்போ நீ பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான். சோ அதுக்கப்புறம் இவன் அங்கிருந்து வேகமா வேலை செய்யற ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அப்படி வந்த உடனே மேனேஜர் வாமா இன்னைக்கு நீ லேட்டு தானா போயிட்டே கஸ்டமர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளவு கஸ்டமர் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறா. அங்க போய் பார்த்தா இங்கதான் ஒரு ஷாக்கு. அது என்ன அப்படின்னா அந்த கஸ்டமர் வேற யாரும் இல்ல அந்த பிளைண்ட் மேன் தான். இவரை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கும்போது அப்ப அவர் வந்துட்டு தனியா இல்ல ஒய்ஃபோட வந்திருக்காரு போல. ஒய்ஃப் வந்துட்டு ஏங்க லேட் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இவர் வந்துட்டு இப்படிதான் ரோட்ல ஒரு பொண்ணு சட்டையில காஃபி ஊத்திட்டு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இதை கேட்டு ஒய்ஃப் வந்து டென்ஷன் ஆகி எவங்க அது ஏன் உங்க சட்டையில காஃபி ஊத்துனது யாருன்னு சொல்லுங்க நீங்க வகந்துற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷன் ஆகும்போது அம்மா டென்ஷன் ஆகாத ஃப்ரீ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல. சோ அதுக்கப்புறம் இவங்க கூல் டவுன் ஆகி இவகிட்ட அம்மா உங்க கடையில பாஸ்தா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவ வந்துட்டு ஐயோ பேசணும் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ வெறும் ஊன்னு மட்டும் சொல்ல. அப்ப இவர் வந்துட்டு உங்க கடையில வேற என்னமா இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இவ வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அப்படியே இவளோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி சார் அதுவா என் கடையில புரோட்டா தோசை இட்லி வடை அப்படின்றா. அம்மாமா என்னமாச்சு உன் வாய்ஸுக்கு ஏன் அப்படி மொட்டை ரஞ்சது மாதிரி பேசுற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்ப இதை கேட்ட இவரோட ஒய்ஃப் வந்துட்டு என்னங்காச்சு இந்த பொண்ணுக்கு இவ்வளவு நேரமா என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் அவன் வந்துட்டு நேரா மேனேஜர் போயிட்டு மேடம் என்னோட டேபிள வேற யாரையும் பார்க்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஏமா அப்படின்னு மாதிரி கேட்க அது ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிற்க. இந்த மேனேஜரும் திரும்பி அந்த டேபிளை பார்த்துட்டு எம்மா அந்த டேபிளுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா இந்த ஹோட்டலோட ஓனர்மா அப்படின்னு சொல்லும் போது எது ஓனரா எது அந்த பிளைண்ட் மேனா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஆமாமா அவரே தான் போயிட்டு அவரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல இவளுக்கும் வேற வழி இல்லாம பிளேட் எல்லாம் எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றான். அப்படி சர்வ் பண்ணும்போது இவருக்கு இந்த பொண்ணு தான் நம்ம சட்ட மேல காஃபி ஊத்துறோம் அப்படின்ற மேட்டர் வந்து தெரிஞ்சிச்சு போல. சோ அதனால என்ன பண்றாருன்னா வேணுனே காஃபி டம்ளரை அவ கால் மேல தள்ளி விட்டு சாரிமா முன்னாடி மாதிரியே கண்ணு தெரியாம பண்ணிட்டேன் அப்புறம் கடையில காஃபி இருக்கா என் சட்டையில ஊத்துனல அதே மாதிரி காஃபி இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு சாரி சார் நான் தெரியாம காஃபி ஊத்திட்டேன் நான் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது சார் தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அப்ப டென்ஷன் ஆன ஒய்ஃப் வந்துட்டு எங்க பாரு உன்கிட்ட பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்ல போயிட்டு மேனேஜர் கூப்பிட்டு அப்படின்னு மாதிரி சொல்ல இவ்வளவு மேனேஜர் கூப்பிட்டு எதுதோ பேசுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்ட அந்த மேனேஜர் நேரா விட்டு வந்து இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாரி மேடம் அப்படின்னு உனக்கு இந்த மந்த்ல இருந்து சேலரி ஏத்த சொல்லிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது எது சேலரி ஏத்த சொல்லிருக்காரா எதுக்கு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அது நீ ஓனர் தான் கேட்கணும் போய் கீழே அப்படின்னு மாதிரி சொல்ல